முகமது ஆலம். நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர். குறிப்பாக இன்றைய தினம் மன்னார் மாவட்ட மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற பல விடயங்களை, குறிப்பாக இந்திய மீனவர்களின் வருகையினால் எமது கடல் வளம் அளிக்கப்படுவது, எமது மீனவர்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்ற விடயங்களை ஆவண ரீதியாக ஒளிப்பது செய்து இன்று கௌரவ கடற்றொழில் அமைச்சர் ஊடாக அதிமேதக ஜனாதிபதி அவர்களுக்கு கையளிப்பதற்காக நாங்கள் இன்று அவரிடம் கையெழுத்திருக்கின்றோம். நாங்கள் கலந்து கொண்ட அந்த சிநேகபூர்வ நிகழ்வானது உண்மையில் சந்தோஷமடைகின்றோம். அமைச்சர் அவர்கள் எங்களால் வழங்கப்பட்ட அந்த ஒளிப்பதிவை முழுமையாக பார்வையிட்டு அதில் உள்ள விடயங்களை, நடந்திருக்கின்ற விடயங்களை அவர் அறிந்து கொண்டார். உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கது. நாங்கள் முன்னாள் அமைச்சர்களை பார்த்திருக்கின்றோம். அதை வேங்கி வைத்து தான் பிறகு பார்த்துக் கொள்கின்றேன், வேறு விடயங்களை பேசுவோம் என்பார்கள். ஆனால் அமைச்சர் அவ்வாறு இல்லாமல் அதை முழுமையாக பார்வையிட்டு அதில் உள்ள கூற வருகின்ற அந்த மீனவர்கள் கூற வருகின்ற அவர்கள் துன்பங்களை கூற வருகின்ற போது அதை செவிமடுத்திருக்கின்றார். எனவே இந்த இந்திய மீனவர் வருகை முழுவதாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் தீவிரமாக இருக்கிறார். அது சார்ந்த அரசும் தீவிரமாக இருக்கின்றது. நாங்கள் பல தடவைகள் குறிப்பிட்டே வருகின்றோம். எனவே இந்திய மீனவர் வருகை முற்றுமுழுதாக நிப்பாட்டப்படும் பட்சத்தில் தான் வடபகுதி கடற்பரப்பு உண்மையில் இந்த வாழ்வாதாரங்களை பெறக்கூடிய இந்த மன்னார் மாவட்டமாக இருந்தாலும் சரி, வடபகுதியில் இருக்க ஏனைய மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கும் அது பலனளிக்கும் என்பது எமது கருத்தாகும். எனவே உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்குமாறு கௌரவ கடற்றொழில் அமைச்சரையும் இந்த அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அன்னராசா, இன்று மன்னார் மாவட்ட மீனவ அமைப்புகளினால் தயாரிக்கப்பட்ட அந்த குறும்பட காணொலியை கடற்றொழில் அமைச்சரிடம் கையெழுத்திருக்கின்றோம். அது தொடர்பாக நிரந்தர தீர்வை வலியுறுத்தி அதை நாங்கள் இன்று வழங்கியிருக்கின்றோம். அதே போன்று புதிதாக கொண்டு வரப்பட இருக்கின்ற கடற்தொழில் திருத்த சட்டம் தொடர்பாக அமைச்சரோடு கலந்துரையாடிய போது இன்றைய தினம் அமைச்சர் அந்த பிரதிகளை வடமாகாணத்தில் இருக்கிற மீனவ அமைப்புகள் மற்றும் தேவைப்படுவோருக்கு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். அது வழங்கிய பின்பு அந்த கால அவகாசத்தை நீடித்து தருமாறு ஒரு கோரிக்கையை நாங்கள் விட்டிருக்கின்றோம். ஏனென்றால் 25ஆம் தேதியோடு அந்த கால அவகாசத்தை முறிவுறுத்துமாறு அமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் சட்டம் எங்களுடைய கையுக்கு கிடைக்காதபடியினால் அந்த கால அவகாசத்தை நீடித்து அந்த சட்டத்தை மீனவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தர சொல்லி கேட்டிருக்கின்றோம். அதை சாதகமாக பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றார். எனவே அந்த புதிய கடற்தொழில் சட்ட திருத்தம் கடந்த அரசாங்கத்தில் வந்தபோதும் கூட நாங்கள் அதனை கடுமையாக எதிர்த்திருந்தோம். ஆனால் அதில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் மீனவருக்கு நன்மை இருப்பதாகவும் கடற்றொழில் அமைச்சர் கூறுகின்றார். அது இன்றைய அவர் எங்களுக்கு கையளித்த போது நாங்கள் அதை வேண்டி படித்து அதில் என்ன இருக்கிறது, என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்ற பிரச்சனையை வடமாகாண ரீதியிலே கடற்றொழில் அமைச்சருக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதேபோன்று வடமாகாணத்திலே இருக்கின்ற இந்த கடற்தொழில் திணைக்களங்கள் அல்லது கடற்தொழிலோடு சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு ஒன்றும் மீனவருக்கும் ஒன்றையும் தெரிவித்து வருகின்றார்கள். அது தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பேசியிருக்கின்றோம். எது எப்படியாக இருந்தாலும் வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய நிலையிலே ஒரு மாற்றம் ஒன்று வர வேண்டும். எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை கடற்தொழில் அமைச்சருக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம். பல்வேறு வேலைப்பளுவாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் இந்த ஆவணப்படத்தையும் பெற்று இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாகவும் ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சிப்பதாக கூறியிருக்கின்றார் என்ற செய்தியோடு இந்த சந்திப்பை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். எங்களையும் அழைத்து சந்தித்தமைக்கு கடற்றொழில் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.